22 முடிய. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20-22. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலம் உள்ளவளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எல்லா மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? நம்ம முதல்ல போன வாரம் சொன்னோம், பிசாசு அநேக அரண்களை, அநேக கோட்டைகளை போல அநேக அரண்களை அவன் நம்முடைய மனதுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்தி வைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை விஸ்தாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செயல்களை அது யாருனாலும் மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை எப்படியாக வெளிப்படுகிறது அப்படின்னா மட்டுப்படுத்துதான் வெளிப்படுத்துகிறது. ஆண்டு வல்லமை பெருசா இருக்கு, ஆண்டுடைய செயல்கள் பெருசா இருக்கு. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்குது? ஆண்டு வல்லமை எப்படி வெளிப்படுகிறது? ஆண்டுடைய செயல் எப்படி, எந்த வண்ணமா இருக்குது, எந்த அளவில் இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைச்சலா தான், கம்மியா தான் இருக்கு. ஆண்டவர் நிறைய நேரத்தில் கிரியை செய்யறது போலதான் இருக்கிறது. ஆமே. ஏன் அப்படின்னா அது காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் காரணம். அப்ப ஆண்டவரால ஏன் செயல்பட முடியல, ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுத்த முடியல, ஆண்டவர் ஏன் அற்புத அடையாளங்களை செய்ய முடியல, பலத்த காரியம் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல அப்படின்னா அது காரணமே நம்ம தான். அப்போ நம்ம அது காரணமா எப்படி மாறணும் அப்படின்னா, பிசாசு அநேக அரண்களை நம்ம வாழ்க்கையில அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தர் செயல்படக்கூடாத அளவுக்கு, அல்லது கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு அநேக அரண்களை நம்முடைய சிந்தனைகளில, நம்முடைய செயல்களிலே அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த அரண்களை நிர்மூலமாக்குனா மட்டும்தான், அந்த தடைகள் மாறினா மட்டும்தான் ஆணுடைய வல்லமைகளை, ஆணுடைய செயல்பாடுகளை வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அநேக அரண்களை நாம் என்ன செய்யணும்? உடைக்கணும். அல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுங்க. இப்ப முதல் காரியம், முதல்ல நான் சொன்னேன், நல்லா கவனிங்க. அப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிசாசு என்ன செய்யறான்? உள்ள புகுந்து கொள்கிறான். அப்ப வீட்டுக்குள்ள யார் வரான்? பிசாசு என்ன செய்யறான்? அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க அவன் வீட்டுக்குள்ள என்ன செய்யறான்? வருகிறான். வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யறான்னா அவனுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் போது அவன் பெரிய ஒரு அரணான ஒரு காரியத்தை அவன் ஏற்படுத்தி அதிலேயே அவன் என்ன செய்யறான்? தங்கி விடுகிறான். ஆமென் சொல்லாமா? போன வாரம் நம்ம வாசித்தோம், ஒரு கொசு வீட்டுக்குள்ள நம்ம இடம் கொடுத்து எப்படி கொசு வந்து உள்ள புகுந்து நமக்கு தீமையை உண்டுபடுகிறதோ அதே போல கொசு அளவு உள்ள அந்த புகுந்து உள்ள வர்றதுக்குள்ள கதவை நம்ம திறந்து வச்சிட்டோம்னா அவன் என்ன செய்ய? உள்ள வந்து விடுவான். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் நிறைய கதவுகளை நம்ம படித்தோம். ஆமென் சொல்லாமா? அந்த கதவுகளை 3 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லி போன வாரம் படித்தோம். முதலாவது பரம்பரை அல்லது தலைமுறையான கதவுகள். ஆமென். இரண்டாவது ஈடுபாடுள்ள காரியத்தின் மூலமாக திறக்கப்படுகிற கதவுகள். மூன்றாவது அவன் ஊடுருவி வருகிற கதவுகள். ஆமென் சொல்லாமா? இப்ப 10 கதவு அல்ல நிறைய கதவுகளை போன வாரம் படிச்சோமா? அப்ப தலைமுறை சாபங்கள். அப்ப தலைமுறை சாபங்கள் வழியாக சில கதவுகள் பிசாசுக்கு திறந்திருக்கிறது. அவன் அது உள்ளே வந்து என்ன செய்யறான்? நமக்குள்ளாக வாழ்க்கையில, குடும்பத்துல என்ன செய்யறான்? அரணை போல ஏற்படுத்தி அவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதங்கள் உள்ள வரக்கூடாதபடி அவன் தடுத்து அது அரணாக அவன் இருக்கிறான். புரியுது சொல்றது? போன படிச்சோம், ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ உடைக்கப்பட்ட வீடுகள், இப்ப போது வீட்டுல சண்டை, பிரச்சனை, போராட்டம் இப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பிசாசு என்ன செய்வான்? அரணாக மாறிடுவான்.
ஆமென். அந்த 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 காயப்படுகிற நிலைமைகள், அங்க இருக்கிற அந்த துன்பப்படுத்துகிற காரியங்கள், பெற்றோர்னால சரியில்லை, பெற்றோர் பாருங்க, சில பெற்றோர் பாருங்க சண்டை பிடிச்சே இருப்பாங்க. தகப்பன் என்ன செய்வான், நல்லா குடிகாரனா இருந்து வீட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனை விடுவாங்க. அதை பார்த்து பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அது நிமித்தமாக சில காரியங்கள் எல்லாம் பிசாசு அரண்களாக சில எண்ணங்களை உள்ள புகுத்தி சில காரியங்களை என்ன செய்வான், மனசு வச்சிருப்பான். ஆமென். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது அந்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் அரணாக பிசாசு என்ன செய்யறான், ஏற்படுத்தி விடுகிறான். ஆமென். சில பேர் பாருங்க, இந்த ஜோசியம் பார்க்கிறது, நேரத்தை பார்க்கிறது, சொல்லுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி பில்லிசூனி காரியங்கள், மாந்திரிய காரியங்கள், அந்த காரியம் இந்த காரியம், அப்படி அதெல்லாம் பார்த்து நல்ல நேரம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, இதெல்லாமே பிசாசுக்கு நமக்கு இடம் கொடுத்து அவன் உள்ள வர்றதுக்கு ஒரு வழி உண்டாக்குற ஒரு கதவை போல இருக்கிறது. அலையிலேயே சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்போ ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரம் நல்ல நேரம் தான். ஆண்டவர் எப்பொழுது நமக்கு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இது நவீனமான முறையில கிறிஸ்தவத்துல இந்த நல்ல காலம் பிறக்குன்னு சொல்ற இந்த குடுகுடுப்பு காரியங்கள் கிறிஸ்தவத்துல வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம், நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம், வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், அப்புறம் காலையில் ஒரு வாக்குத்தத்தம், மத்தியான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, எதுக்கு வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்ன, அதோட நோக்கம் என்ன? அது எங்கிருந்து வந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரா? ஒண்ணு சொல்ல வாக்குத்தத்தம் சொல்றாங்களா, உண்மையாலுமே ஆண்டவர் பேச சொன்னாரா? நான் சொல்ல புரியுதா? உண்மையாலுமே கர்த்தர் இந்த மகனே இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த சொல்லு, சபைக்கு சொல்லு, உனக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 99% அப்படி ஆண்டு சொல்றதே இல்லை. இவங்களா என்ன செய்யறது? ஒண்ணு இல்ல, வியாதியா இருக்கிறீங்க, இப்ப நீங்க பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்க, உங்க வியாதிகளை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். எப்ப கொடுத்தாரு? நீ எப்ப பைபிள் படிச்சா அந்த வசனம் இருக்கும். நீ எப்ப படிச்சா என்ன செய்யும், அந்த வசனம் வரும். இது திறந்த என்ன செய்யல, படிக்கல. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாததுன்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, இந்த சடங்குகள், போன வாரம் சொல்ல, சடங்குகள்ல கலந்து கொள்ளும் போது, சடங்குகள்ல நம்ம பங்கெடுக்கும் போது பிசாசுக்கு நம்ம என்ன செய்யுது சொல்லுங்க, சில இடத்துக்கு போகவே கூடாது. சில இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, சொந்தக்காரர் கூப்பிடுறான்னு விக்கிற கோயிலுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, காரணம் இல்லாம பஸ் போகவே கூடாது. இது போய் என்ன போறோம், சும்மா நின்று வர்றாங்க பாஸ்டர், அவங்க அங்க கல்யாணம் நடக்குது, அங்க விசேஷம் நடக்குது, ஓரமா என்ன செய்யறேன், நீயே ஜெபிக்காத ஆளு, நீயே பலவீனமான ஆளு. இப்ப நீ போனா பிசாசு என்ன கொடுத்த மாதிரி அவன் பிசாசு சொல்லுவான், அவன் என்னோட வீட்டுக்கு வந்தா, என்னோட இடத்துக்கு வந்தா, அதனால என்ன செஞ்சுட்டேன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அவனுக்கு இடம் கூடாது இருங்கள். அந்த வசனம் படிங்க, எபேசியர்ல, எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சில விஷயம் என்னன்னா, அவனுடைய பொருட்கள் நம்ம வீட்டுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தாலே நமக்கு அவன் கதவு திறந்து வைத்தது போல. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ அவனுடைய பொருட்கள், அவனுடைய காரியங்கள் இது நம்ம இருக்கவே கூடாது. ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைகளும் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைகளும் பிசாசுக்கு என்ன செய்யும், இடம் கொடுக்கும். ரொம்ப ஒழுக்கமா வாழணும், ரொம்ப கரெக்டா வாழணும். மனுஷங்களோடு கூட உறவுகளில ஒழுக்கக்கேடான எந்த காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ஈடுபடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான காரியம். சொல்லுங்க. ரொம்ப நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உறவுகளும் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு நாளும் நம்முடைய லிமிட்டை, நம்ம எல்லை தாண்டி எந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, போயிடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதை. என்ன, அதெல்லாமே பிசாசு உள்ள வருவதற்கு அது இடம் கொடுக்கிறதா காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு தேவையில்லாத ஆபாசமான காரியங்களை பார்ப்பதே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியம். சொல்லுங்க. புரியுது சொல்றது?
தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறதே பிசாசுக்கு என்ன செய்யறது? இடம் கொடுக்கிற காரியம். ஆமென். புரிஞ்சுதா? அது ஒரு விக்கிரகம், தெரியுமா உங்களுக்கு? ஆபாசமான நிர்வாணமான காரியங்களை பார்ப்பது விக்கிரகம். இட்ஸ் ஐடல். அந்த விக்கிர ஆராதனை அது. அந்த ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை அதை பார்த்தான்னா அவன் என்ன செய்ய? விக்கிர ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறான். அந்த விக்கிரத்தின் ஆவி அவனுக்குள்ளாக, அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து பல அழிவுகளை, மோசங்களை, பல அரண்களை ஏற்படுத்தி அவனுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து விடும். சொல்ல புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. போன வாரமே சொன்ன டிவியில் நடக்கிற அந்த சீரியல், படம், சினிமா, மற்ற மியூசிக், அந்த இசைகள் எல்லாமே அந்த பிசாசுக்கு என்ன செய்யுது? இடம் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை பார்த்தாலும் பயப்படுறது, எதை பார்த்தாலும் திகில் அடைகிறது, எதை பார்த்தாலும் சோர்ந்து போறது, எதை பார்த்தாலும் என்ன செய்யறது? உணர்ச்சி வசப்படுறது. இதெல்லாமே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வழிகள். திருப்பி நான் சொல்றேன், தொட்டத்துல உணர்ச்சி வசப்படவே கூடாது. ஆமென். ஆமென் தான் சொல்லுங்க. தொட்டத்துல என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எத்தனை ஆபத்து, எத்தனை காரியம் வந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. நான் கொஞ்சம் திடனா, தைரியமா இருக்கணும். அந்த பயப்படுற பயம் பிசாசுக்கு வாசல். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, போன வாரமே சொன்னேன், சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் என்ன செய்யணும், என்ன எப்படி இந்த காரியத்தை செஞ்சேன்னு தெரியலைங்க பாஸ்டர், எப்படி இப்படி நடந்துச்சுன்னு தெரியலைங்க, எனக்கு புரியவே இல்லைங்க, நான் எப்படி இந்த காரியத்தை நான் பண்ணணும்னு நினைக்க தெரியலைங்க, எப்படி இப்படி பேசணும்னு நினைக்க தெரியலைங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு எப்படி நான் இதை பண்ணணும்னே தெரியலைங்க, எப்படி இதை பேசுறதுன்னு தெரியல, எப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு தெரியல. உங்களை செய்ய வச்சது பிசாசு. அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீங்க தான். ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரமே அந்த 5 காரியத்தை சொன்னேன். இந்த 5 காரியத்தை வச்சு இந்த எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். 2வது வாயில் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். 3வது மன்னிக்கணும். 4வது நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்களை என்ன செய்யணும்? நம்மகிட்ட அகற்றி போடணும். 5வது அதை கடிந்து கொண்டு துரத்த அடிக்கணும். ஆமென் சொல்லாமா? சத்தமாலையில சொல்லுங்க. அப்ப முதல்ல நான் சொன்ன 3 வகையில அவன் என்ன செய்யறான்? பரம்பரை காரியம். நல்லா கவனி. அந்த பரம்பரை காரியத்துல போனவருமே சொன்ன, நம்ம என்ன சொன்னோம்? இனிமேல் பரம்பரைக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அப்பா யாருங்க? இயேசு. ஆமென். உலக பிரகாரம் இனிஷியல் வாங்கி போட்டுங்க. ஆனா நம்ம உணர்வு பூர்வமாக நமக்கு இருக்கணும், என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து மட்டும் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிதா மட்டும் என் தகப்பனா இருக்கிறார். உலக பிரகாரம் எந்த காரியத்தை எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. அது எனக்கு என்னோட கூட என்ன செய்ய வருவது இல்லை என்று சொல்லி நான் அதை அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த லைனேஜ் இருந்து என்ன செய்ய, நான் துண்டிக்கிறேன். ஆமென். என்ன செய்யறேன்? நான் என்ன செய்ய, விலகி கொள்ளுகிறேன். இதுக்கு இந்த தகப்பனுடைய சாபத்துக்கும் என்னுடைய முன்னோருடைய சாபத்துக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நான் என்னை இயேசுவோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறேன். என் தாயின் தகப்பன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று சொல்லி நாம் அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும் போது அந்த தலைமுறை சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கம் வருது? அந்த தூங்குற அம்மா கொஞ்சம் எழுப்பிடுங்க. மத்தியானம் தூங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்ல பெட்டு எல்லாம் போட்டு என்ன செய்வோம்? கொடுப்போம், தூங்கட்டும். இப்ப தூங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ கதவை நாம் முதலாவது என்ன செய்யணும்? அடைக்கணும். பிசாசு வர்ற கதவை என்ன செய்யணும்? அடைக்கணும். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. இப்ப நம்ம வந்தோம், இப்ப நான் ஒரு வீட்டுக்கு 2 கதவு 3 கதவுலாம் இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் வீட்டுக்கு வர அப்படின்னா எந்த கதவுல நீங்க அவங்களுக்கு அழைத்து கொண்டு போவீங்க? ஃப்ரெண்டோ முன்னாடி இருக்கிற கதவுல தான் என்ன செய்வான்? உள்ள கூட்டிட்டு போவான். பிசாசு என்ன செய்வான்னா பல சமயத்துல முன்னாடி கதவுல என்ன செய்ய மாட்டான்? வர மாட்டான். அவன் கொள்ளை பொருளுக்கு இருக்கிற கதை வழியாக என்ன செய்வான்? எங்கே இடம் கிடைக்குதோ, எங்கே அவனுக்கு இடம் கொடுக்கிறோமோ, எங்கே அவனுக்கு வேண்டிய காரியங்கள் உள்ளது நமக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த வகையில என்ன செய்வோம்? உள்ள ஜன்னல்ல வழியும் கூட பிசாசு உள்ள வந்துருவான். புரிஞ்சுதா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் வருகிற அந்த இடங்களிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். அவன் உள்ள வரக்கூடாதபடி என்ன செய்யணும்? அந்த கதவுகளை நம்ம என்ன செய்யணும்? அடைக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு வருகிற இன்னும் சில காரியங்களை பார்க்கிற பாருங்க. பயம்,
இந்த பயம் பிசாசு வருகிற ஒரு கதவு. பயப்படவே, அதனால பைபிள்ல நீ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, இந்த பயப்படாதேங்கிற சொல்லப்படுகிற எங்கெல்லாம் வார்த்தை பைபிள்ல படிக்கிறோமோ அங்க கொஞ்சம் நின்று அந்த முன்னாடி வருஷம் பின்னாடி வருஷம் அந்த சம்பவத்தை எல்லாம் கொஞ்சம் படிச்சு ஆண்டவர் ஏன் பயப்படாது எழுதியிருக்கிறார் என்கிறதை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். தியானித்து நம்ம அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு நானும் பயப்பட மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கதவை நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். இரண்டாவது கதவு கோபம். இந்த கோபம் என்பது பிசாசுக்கு கதவு திறக்கிற ஒரு கதவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள் எல்லாரும் கோபப்படுகிற, சொல்லுங்க, கோபப்படுறது அதிகமாயிட்டாங்க. பொறுமையே இல்ல, சகிக்கிறது, ஏற்றுக்கொள்வது தன்மை இல்லை. என்ன தொட்டதுக்கெல்லாம் என்ன செய்யுது? கோபம் வருது. வருதா? கோபத்தின் அதிபதி பிசாசுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. கோபமே படக்கூடாது. கோபப்பட்டு என்ன சாதிச்சிருக்கோம்? என்ன நீ கோபப்பட்டு என்ன சாதிச்சிருக்கோம்? இன்னும் சாதிக்கல. எங்களோட ஒரு பையன் படிச்சான். அவன் பேரு டென்ஷன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வச்ச பேரு டென்ஷன். அவன் உயிரோடு இல்ல. அவனை வீட்டுல தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க. பெற்றோர் எங்க போனாலும் அவனை வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க? தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டு போனா அவன் வந்து பார்த்தானா வீட்டு எல்லா பொருளும் உடஞ்சு கிடக்கும், டிவி முதல் கொண்டு. அவன் டென்ஷன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் உடைச்சிருவான். சைக்கிள்ல போகும்போது, ஸ்கூல்ல சைக்கிள் போகும்போது யாரா டென்ஷன் பட்டுதுன்னா கொண்டு என்ன செய்வான்? அடிச்சு சாத்திடுவான். பயங்கர அவன் இல்ல, சூசைட் பண்ணி இறந்துட்டான். கவனிங்க, கோபம், அந்த கோபம் என்பது ஒரு பிசாசின் ஆவி. அதனால கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தொட்டதுக்குள்ள கோபம் வருதா? மனம் திரும்பணும். அதெல்லாம் பிசாசு உள்ள வருவதற்கு வழி. கோபப்படுறவங்க நம்ம தமிழ்நாட்டு பழமை இருக்கு. கோபக்காரனுக்கு என்ன மட்டும்? புத்தி மட்டும். அப்படி புத்தி மட்டும் என்னது? மட்டும் என்னது? குறைவுன்னு அர்த்தம். புத்தி இல்ல, புத்தி குறைவாதன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? அப்போ சில காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நான் செஞ்சுட்டேன்னு கோபக்காரன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? ஃபீல் பண்ணுவான். கோபப்பட்டு பேசிட்டனே வருந்துவான். அந்த கோபம் அவன் அன்கண்ட்ரோலாக அவனுக்கு மாற்றி விடும். அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு போயிடும். அதனால கோபப்படுவது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது போல. ஆமென். நிராகரிக்கிறது, ஒதுக்கப்படுகிற அந்த மனநிலைமையோட சிலர் இருப்பாங்க. என்னை யார் விரும்பல, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலைமையே இருக்கிற பாத்தீங்களா? இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்த அரண்கள். இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்த காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. என்னை எவன் ஒதுக்கினாலும் கவலை இல்லை, என்னை நேசிக்கிற ஒருவர் எனக்கு உண்டு, என்னை எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு உண்டு, என்னோட துணை நிற்கிற ஒரு உண்டு, என்னை ஏற்றுக்கொள்கிற ஒரு உண்டு என்று சொல்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபுள்ள கவனிங்க, யாரு நம்ம ஒதுக்கினாலும் சரி, யாரை ஒதுக்காட்டியும் சரி, நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக உயிரை கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மன அழுத்தம். மன அழுத்தம் ரொம்ப டேஞ்சரான காரியம். மன அழுத்தம் என்ன? மன அழுத்தம் என்ன? அதுதாங்க பிரஷர் தெரியும் எனக்கு. நான் தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்றேன் எனக்கு தெரியும். அதுதான் என்னன்னு கேட்டேன் நான். எனக்கு பிரஷர் இருக்கு, என்கிட்ட வந்து பிரஷர் என்னன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. மன அழுத்தம் என்ன? இப்போ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். இப்ப நீங்க வந்து 9 மணிக்கு என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். 9 மணிக்கு உள்ள என்ன பஞ்ச் பண்ணணும் வேலைக்கு. நீங்க இங்க இருந்து 8:30 மணிக்கு உங்களுக்கு பஸ் வரும். 8:30 மணிக்கு நீங்க பஸ் ஏறீங்கன்னா தான் என்ன செய்ய முடியும்? 9 மணிக்கு உங்க அங்க போய் வேலைக்கு உங்க என்ன செய்யணும்? உள்ள என்டர் ஆக முடியும். சரியா? நீங்க என்ன ஆயிட்டேன்னு வீட்டுல இருந்து போகும்போது நீங்க 8:45 ஆயிடுச்சு. எப்படி இருப்பீங்க? உங்க மனசு என்ன ஆகும்? சொல்லுங்க. இல்ல பஸ்ஸுக்கார என்ன ஆயிட்டா பாதி வழியில் போய் நின்றுச்சு, என்ன ஆவீங்க? அந்த மனசு என்ன ஆயிரும்? அழுத்தமாகும். அதுதான் நாளைக்கு டியூ கட்டணும் பிரதர். இன்னைக்கு நைட் வரைக்கும் என்ன இல்ல
ஆனால் என்ன செய்வீங்க? அவனுக்கு போன் பண்ணலாமா, இவனுக்கு போன் பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா? தூக்கம் வருமா? சாப்பிட தோணுமா? யாரை பார்த்தா என்ன செய்யும்? கோபமா வருது. இதுக்கு இதெல்லாம் இந்த மன அழுத்தத்துக்குண்டான வெளிப்பாடு. அந்த சூழ்நிலைகளுடைய தேவைகள், சூழ்நிலை காரியங்கள் அவன் மனசு என்ன செய்யுது? பிரஷர் பண்ணுது, அப்படியே அழுத்துது. அப்படி என்ன அவங்களால முடியாது, அவங்களால இயலாது, அவங்களால செய்ய முடியாது, அந்த காரியத்தை அவங்க கை கிடைக்காது. ஆனாலும் கூட என்ன செய்யுது? மனம் என்ன செய்யுது? அப்படின்னு அழுத்துது. அழுத்தும் போது, இந்த மனசு அழுத்தும் போது இந்த ரத்த ஓட்டம் என்ன ஆகுது? பிரஷரா என்ன செய்யுது? போகும்போது எல்லா வியாதி என்ன செய்யுது? வருது. வியாதி மட்டும் வரல, பிசாசும் கூட சேர்ந்து என்ன செய்யலாம்? உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறான், அரண்களை ஏற்படுத்திக்கிறான். நல்ல கவனி, மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஒண்ணு சொல்றேன். நம்ம ஆண்டவர் வந்து சந்தோஷமா வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி வாழணும்? சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ நம்ம சந்தோஷமா இருக்க முடியாத காரியம் என்ன இருக்கு? எல்லா விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கிற எல்லா காரியம் வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்துரு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் யார் கையில ஒப்பு கொடுத்துரு? என் கையில ஒப்பு கொடுத்துரு. எல்லா பாரத்தையும் எல்லா காரியத்தையும் என் கையில ஒப்பு, என்னோட கண்ட்ரோல் கொடுத்துரு. உன் கண்ட்ரோல் எடுக்க வேண்டாம். உன்னால முடியாது, உன்னால என்ன செய்யாது? முடியாது. அதனால எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டு நீ என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நீ செய்ய போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செய்ய? ஜெபம் பண்ணிட்டே இரு. ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம், ரிலாக்ஸேஷன் வந்துடும். உங்க இருதயத்துல என்ன வந்துடும்? சொல்லுங்க. ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். அந்த மன அழுத்தம் நம்ம கிட்ட என்ன செய்யும்? போயிடும். இந்த மன அழுத்தம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். கர்த்தருக்கு விரோதமான காரியம், பிசாசு கொண்டு வருகிற அரண்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கடினமாவே கொண்டு போவாங்க. நல்ல சாதாரணமா போற வாழ்க்கைய என்ன செய்வாங்க? கடினமா கொண்டு போவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், காலத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்காதுங்க. அல்லது ஆண்டு குறித்த காலத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில உங்க கையில என்ன செய்யுது? ஒண்ணும் வராது. இப்ப வராத காரியத்துக்காக நீங்க அழுத்தி என்ன செய்யுங்க? அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி பண்ணாதீங்க. அதை அடைய முயற்சி பண்ணாதீங்க. அதை நிறைவேற்றி முடிக்க என்ன செய்யாதீங்க? முயற்சி பண்ணாதீங்க. அது நடக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யும்? நடக்கும். நீங்க ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் சித்தத்தை உண்மையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆமென். மன அழுத்தம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சொல்லுங்க. அதிகார துஷ்பிரயோகம், பலாத்காரம், அதனால பாதிக்கப்படுகிற மனநிலைமை, இதெல்லாமே பிசாசு வருவதற்கு இடம். சுய வெறுப்பு. என்ன வெறுப்பு? சுய வெறுப்பு. என்ன வாழ்க்கை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னால ஒண்ணுக்கு லாக்கி இல்லை, ஒருதுக்கு இல்லை. வானத்துக்கு அக்கினி இறக்கணுவன் ஒரே ஜபத்துல. ஒரு பொம்பளை பஸ் விட்டு நாளைக்கு நேரம் பொண்ணு ஓட போறோம். என்ன செய்யலாம்? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. யாரோ ஒரு வார்த்தை பேசணும்னு வாழ்க்கை சுய வெறுப்பு வந்துருச்சு. வாழ்றதுக்கே பிடிக்கல. சில காரியத்தை பார்த்தோன்னா இவனுக்கு வாழ்றதுக்கு என்ன செய்யல? பிடிக்கல. சில பேர் நல்லா இருக்கிறது பார்க்கும்போது நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையே பிடிக்கல. சில பேர் பேச்சு கேட்டு வாழ்க்கை பிடிக்கல. சில சூழ்நிலை பார்த்து வாழ்க்கையை பிடிக்கல. சில காரியம் நடக்கும் போது வாழ்க்கை என்ன செய்யல? என்ன வாழ்ந்து என்ன? இப்படி பேசுறதுக்காக ஆண்டு உங்களுக்கு உயிரை கொடுத்து உங்களை ரசித்தாரா? அவருடைய உயிரையே கொடுத்து உங்களை மீட்டு எடுத்தாரா? இந்த வார்த்தையை சொல்றதுக்காகவா? இது சொல்ல வைக்கிறது யார் நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள அரணை போல அந்த எண்ணங்களை கொண்டு வந்து கோட்டை கட்டி வச்சிருக்கான். அது இடிக்கவே முடியல. அந்த எண்ணம் பேசிட்டே இருக்குது, எண்ணம் வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணம் நம்ம ஆண்டுக்காக செயல்படக்கூட முடியாதபடி நம்ம தடையாக நம்முடைய இருதயத்துல அரணை போல அந்த பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். புரிஞ்சுதா? சொல்லுங்க. அப்ப முதல்ல பிசாசு எப்படி வர்றான்? எங்க திறந்த வாசல் உண்டோ உள்ள என்ன செய்யறான்? வருகிறான். ஆமென். வந்தவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு பெரிய அரண்களை அவன் ஏற்படுத்துகிறான். சிந்தனையில, உன்னுடைய ஆழ்மனதுல அரண்களை என்ன செய்யறான்? எண்ணங்களாக அரண்களை என்ன செய்யறான்? ஏற்படுத்துகிறான். ஆமென்.
ஏன்னா அவன் அந்த அந்த எண்ணங்களை நம்ம எண்ணங்களுக்கு என்ன செய்ய தீனி போடுறோம். சொல்லுங்க, எண்ணங்களுக்கு என்ன செய்யறோம்? தீனி போடுறோம். அந்த எண்ணங்களை நம்ம போஷிக்கிறோம். அந்த எண்ணங்களை தீனி போட அந்த எண்ணங்கள் என்ன ஆகுது? பலமாகி 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 அதுக்கு பலம் கொண்டு என்ன செய்யுது? ஒரு அரணை போல, கோட்டை சுவரை போல, ஒரு கோட்டையை போல அது என்ன செய்யுது? உள்ள எழும்பி நிக்குது. ஆமென். இப்போ கதவை அடைச்சாச்சு. கதவை அடைச்சு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே உள்ள என்ன செய்யுது? வளர்ந்து கோட்டை சுவரை போல அரண்களாக இருக்குது. அதை என்ன செய்யறது? ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப சாத்தானுக்கு என்ன செய்யுது? இடம் கொடுக்கறது இல்ல. ஆனால் உள்ள என்ன இருக்கு? ஏற்கனவே அரண்கள் இருக்கு. தேவனை அறியக்கூடாதபடி, தேவனுக்காக செயல்படக்கூடாதபடி எண்ணங்கள் அரணாக எழுப்பி இருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 10:5 படிங்க. அவைகளால் அப்ப உள்ள தர்க்கங்கள் வந்துருச்சு. தர்க்கம் ஆயிட்டு இருக்கு. உள்ள வாக்குவாதம் நடக்குது. நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடக்குது. வாக்குவாத தர்க்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிசாசு சொல்றான், நீ எல்லாம் மேல வர மாட்டேன். பிசாசு அந்த எண்ணங்களை வச்சு சொல்றான், சூழ்நிலை பார்த்து சொல்றான், நீ எல்லாம் மேல வர மாட்டே. பாரு, இப்படி எல்லாம் நடக்குது பாத்தியா? இப்படி எல்லாம் இருக்குது பாத்தியா? உனக்கு ஒண்ணு நடக்கல பாத்தியா? நீ நினைச்சு நடக்கல பாத்தியா? நீ ஜோம் பண்ண பதில் வரல பாத்தியா? அதனால உனக்கு என்ன செய்யாது? ஒண்ணு நடக்காது என்று சொல்லி உள்ள எண்ணங்களை ஏற்கனவே வைத்திருக்கிற கோட்டைச்சுவர் மூலமாக, அந்த 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 பலவான காரியத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பிசாசு என்ன செய்யுது? தர்க்கம் பண்றான். சொல்லுங்க, பண்றானே இல்லையா? நமக்கு விரோதமாக தீமையான வார்த்தைகளை சொல்லி தர்க்கம் பண்ணுகிறான். நான் சொல்ற எத்தனை புரியுது? அப்ப எல்லா தர்க்கம் நடக்குது, உள்ள நடக்குது. ஏன்னா அந்த 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 கோட்டை அவ்வளவு பலமா, அந்த 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 பிசாசு பேசுகிற எண்ணங்களை மீறி நம்மளால பேசவே முடியலைங்க பல சமயத்துல. ஏன்னா அவ்வளவு பலமாவும் இருக்கிறான். அந்த அவன் பேசுகிற வைக்கிற அந்த நியாயம், அவன் வைக்கிற அந்த அந்த வார்த்தைகள் அவ்வளவு உறுதியா இருக்கு. இயேசுவே, மகள் வியாதியப்பட்டிருக்க வந்து நீங்க கை வச்சு ஜெபம் பண்ண என்ன ஆகும்? சுகமாயிருவாங்க. அவர் போறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. உடனே அங்கிருந்து ஆள் அனுப்பிட்டாங்க. மகள் செத்து போயிட்டா. போதகர் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வராது. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? அவன் பேசுற விடல, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னா, அப்ப விசுவாசத்தை கெடுக்கிற, விசுவாசமே ஒளிந்து போகத்தக்கதாக ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஒரு செய்தி வந்துருச்சு. அப்ப அவன் இதயத்துல செய்தி உள்ள போனோம்னா அந்த செய்தி என்ன ஆகும்? கோட்டை சுவரை போல எழுப்பி நிற்கும். அவனோட தர்க்கம் பண்ணும். என்ன தர்க்கம் பண்ணி? இன்னும் இயேசு வந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் இயேசு வந்து ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? இன்னும் இயேசு வீட்டுக்கு வந்து என்ன நடக்க போகுது? ஒண்ணு நடக்க போறது. ஏன்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே ஆள் இல்லையே. அப்ப அந்த 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 சமயத்துல தான் அவன் சொல்லணும், இல்ல இயேசு சொல்லி இருக்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனா சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் இல்ல ஆண்டவரே, நான் ஆண்டவனால முடியும், என் தேவனால முடியும், என் தேவனால ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த சூழ்நிலை மாற்ற ஆண்டவனால முடியும். இப்ப அந்த தர்க்கம் பண்ணணும். பண்ண முடியலையே நமக்கு. பண்ண முடியுதா? இங்க வசனத்தை கேட்கும் போது உடனே நல்ல ஆமா ஆண்டவர், நீ செய்வீர் ஆண்டவர், அப்படி ஆண்டவர் இப்படி ஆண்டவர். வீட்டுக்கு போனோம்னா அவன் பயங்கரமா கோட்டை சுவரை போல வீட்டுல சில காரியத்தை வச்சிருக்கான். வச்சோன்னா என்ன செய்யுது? எங்க நடக்க போகுது? அதே பிரச்சனை, அதே காரியம் வந்துருச்சு, அதே விஷயம் நடந்துருச்சு. இன்னும் எங்க மாற போறாங்க? இந்த காரியம் நடக்க போகுது, இந்த காலத்துல நமக்கு இங்க மாற்றம் வரப்போகுது, இந்த காலத்துல எங்க நமக்கு ஜெயம் வரப்போகுது. இப்ப இந்த தர்க்கங்கள் நம்ம ஜெயிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே எங்க இருக்கு? அரண்கள் அங்க இருக்கு. ஆமென். அப்ப எல்லாம் அந்த காரியம் படிங்க. தர்க்கங்களையும் மேட்டிமை, எல்லா மேட்டிமைகள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டிமை. என்னது? பெருமையான காரியம், பிசாசு கொண்டு வர காரியங்கள், மேட்டிமை எண்ணங்களையும் சொல்லுங்க, படிங்க, நிர்மூலமாகி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம உடைக்கணும். அவன் ஏற்படுத்தி இருக்கிற அரண்களை நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அப்ப நம்மளால விசுவாசிக்க முடியல, நம்மளால விசுவாசத்தை செயல்பட முடியல, நம்மளால விசுவாசத்துல பேச முடியல. அப்ப ஏன் பேச முடியல? உள்ள அரண்கள் இருக்கு. எண்ணங்களாக அரண்கள் என்ன செய்யுது?
ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் போன வாரமே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்ப ஆண்டவர் அவளை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால விடுதலாக்கினார். ஆமே. அவங்க எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு. வந்தாலும் அந்த வனாந்தரத்துல அவர்கள் நடந்து கொண்டு போறாங்க. நடந்து கொண்டு போனவங்க கூட அவங்க சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே இருந்துக்கலாம். எங்க இருந்துக்கலாம்? ஆட முட்டாளுங்கள, உனக்கு விடுதலை கொண்டு வந்து சுதந்திரமான காத்து ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க. ஆனா எங்க போற விரும்புறான்? அங்கேயே நல்லா இருக்குதுங்க, அங்க நல்லா சாப்பிட்டான். அவன் அங்க ரேஷன் தான் சாப்பிட்டான். சொல்லுங்க, என்ன சாப்பிட்டான்? ரேஷன் தான் சாப்பிட்டான். அப்ப எகிப்துல அடிமலுக்கு என்ன தாராளமா பிரியாணியும் போடுவாங்க. என்ன போட்டிருப்பாங்க பிரதர்? ரேஷன். அவ்வளவுதான். இவ்வளவு வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன இவ்வளவுதான். அது பெருமையா பேசணும். ஏன்னா அவன் உள்ளத்துல இன்னும் எகிப்து விட்டு என்ன செய்யல, வெளியே எகிப்து அவன் உள்ளக்குள்ளாக அவன் எகிப்து விட்டு அவன் வெளியே வந்தாலும் அவனுக்குள்ள இருந்து எகிப்து என்ன செய்யல, வெளியே வரல. நீங்க நம்ம உலக பிரகாரமான காரியத்துல கத்த நம்ம விடுதலையாக்கி ரட்சித்தாலும் கூட இன்னும் அந்த விஷயங்கள் உள்ள இருக்கு. அதுல நம்ம முழுமையா என்ன செய்யணும், ரட்சிக்கப்படல, விடுதலை ஆகல. சொல்லுங்க. ஆமென். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். அவங்களுக்குள்ள இருந்து எகிப்து வெளியே வரணும். அவங்க மனசுக்குள்ள இன்னும் எகிப்துன்னே இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், எகிப்துன்னு எவனால மனசுல நினைக்கிறீங்களோ அவனால இங்கே செத்துருவீங்கன்ட்டார். இங்க எல்லாம் மறிச்சு போயிடுவாங்க. ஆமா. யாருக்கெல்லாம் வந்து அங்க கானான் யார் சொல்றாங்க, அவங்க தான் கானான் போவீங்க. எகிப்து சொல்றாங்க, என்ன செய்வீங்க? அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு நாள்ல நாம் ஆண்டவருக்கு விரோதமாக அல்லது ஆண்டவர் அறியாமல் பாவத்தினால் வந்த பிரச்சனைகளும் நாம் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம், வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்மை விடுதலையாக்கினார். அந்த பாவ அடிமத்தனத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாக சுயாதீனம் உள்ளவர்களாக கர்த்தர் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. மாத்தினாலும் பிசாசுடைய நிலைமை என்னன்னா, இங்கிருந்து பாடுபட்டு கொண்டிருந்த, வேதனைப்பட்டு கொண்டிருந்த இந்த நிலைமையிலிருந்து நம்ம சுதந்திரமாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட இங்கேயும் அதே வேதனை, அங்க அனுபவிச்சு என்ன வேதனை அனுபவிச்சோமோ, என்னென்ன எண்ணத்தோடு கூட இருந்தோமோ அதே வேதனை எண்ணத்தோடு கூட இன்னைக்கு வாழணும், அப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறது? பிசாசு நினைக்கிறான். யார் சொல்ல புரியுது? இப்ப நானும் நீங்களும் விடுதலாக்கப்பட்டோம், நானும் நீங்களும் ஆசீர்வாதம் பெற்றுட்டோம், நானும் நீங்களும் கிருபை பெற்றாச்சு. கிருபை பற்றாலும் கூட இன்னைக்கும் நானும் நீங்களும் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறோம்? எங்க பிரச்சனைங்க, எங்க போராட்டங்க, ஒண்ணும் நடக்கலைங்க. இன்னும் அதே வேதனை தாங்க, அதே போராட்டம் தாங்க, அதே துன்பம் தாங்க. அதான் பேசிட்டு இருக்கோம். எங்க பேசிட்டு இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நான் அனுபவித்த அதே வலி வேதனைகளை இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் அப்படிதாங்க இருக்கு. இத பிசாசோட திட்டம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நமக்குள்ள பிசாசு ஏற்கனவே பல அரண்களை அவன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கான். ஆமென். அந்த அரண்கள் பிசாசு போயிட்டான். எப்ப பிசாசு போனா? எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது பிசாசு என்ன செஞ்சான்? சொல்லுங்க. போயிட்டான், அகன்று போயிட்டான். அகன்று போயிட்டான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவன் அகன்று போயிட்டான். ஆனா அவன் ஏற்படுத்தின இன்னும் அரண்கள், கோட்டை சுவர்கள், எண்ணங்களாக இன்னும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்டாச்சு, வாழ்க்கை மாறலைங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, மனப்பான்மை மாறல. ரட்சிக்கப்பட்டாச்சு, எண்ணங்கள் மாறல. ஆமென்.
ஆமீன் சொல்லுங்க. எத்தனை புரியுது? அதனால இன்னும் நம்ம வாழ்க்கையில இன்னும் வேதனைகளையும் பாடுகளையும் இன்னும் நம்ம அனுபவிக்கிறோம். இன்னும் வலி வேதனையும் அனுபவிக்கிறோம். ஆமென். பல சமயத்துல நாம என்ன செய்யறோம்? என்ன அதேதான் இருக்கு அப்படி என்ன செய்யறோம்? அடைச்ச கதவுகள் என்ன செய்யறோம்? அப்பப்ப திறந்து விட்டுறோம். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப முதல் கதவு அடைக்கணும், இரண்டாவது அரண்களை நாம் நிர்மூலமாக்கணும். கதவு அடைக்கிறது, பிசாசு உள்ள நுழையாதபடி கதவு அடைக்கிறது மட்டும் இல்ல, அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரண்களை நாம் நிர்மூலமாக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அரண்களை நிர்மூலமாக்கணும். புரியுது சொல்றது? அரண்களை என்ன செய்யணும்? அரண்கள் எங்க இருக்கு? உங்க இதயத்துல மனசுல எண்ணங்களாக கட்டி வைத்திருக்கிறான். வாசிங்க திருப்பி அந்த வசனம், எபேசியர் 2:27. 2:4-4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அந்த இடம் கொடாமல் இருங்கள் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில இப்படியாக வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, டோப்போஸ். எல்லாம் சொல்லுங்க, டோப்போஸ். டோப்போஸ். டோப்போஸ் அப்படின்னா பிரத்யேகமாக குறிக்கப்பட்ட இருப்பிடம். பிரத்யேகமாக குறிக்கப்பட்ட இருப்பிடம். ஆமென் சொல்லுங்க. இப்போ பிசாசு வெளியே போனாலும் பிசாசு நமக்குள்ள செயல்படுறான். பிசாசுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டாலும், கவனிங்க திருப்பி சொல்றேன், பிசாசு என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல ரட்சிக்கப்பட்டுரும். யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? யாரு எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? பிசாசு இருந்து அடிமத்தனத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. பாவத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாச்சா? ஓகே. பிசாசு மட்டும் போயிட்டானா? போயாச்சு. இப்ப பிசாசு போனாலும் கூட பிசாசு இன்னும் வாழ்க்கையில செயல்படுறான். ஆமென். இன்னும் வாழ்க்கையில என்ன செய்யறான்? செயல்படுறான். அப்ப அவன் செயல்படக்கூடிய, அவன் வெளியே போனாலும் கூட அவன் உள்ளது செயல்படக்கூடிய அளவுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் அந்த அரண்கள். அரண்களை நிர்மூலமாக்கி அந்த அரண்களை அகற்றாவிட்டால் இன்னும் பிசாசன வாழ்க்கையில என்ன செய்வான்? சொல்லுங்க, செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஆமென். அப்போ பிசாசுக்கு குறிக்கப்பட்ட இருப்பிடமே அந்த அரண்கள் தான். அப்ப பிசாசு எங்கிருந்து செயல்படுறான்? எங்க செயல்படுறான்? ஏற்கனவே அவன் அமைத்து வைத்திருக்க அரண்களுக்குள்ள இருந்து செயல்படுறான். இனி புதுசா பிசாசு வந்து போதனை செய்ய வேண்டியதில்லை. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பத்தி அறிந்து கொள்வதற்கு, அவர் வழிகளை அறிந்து கொள்வதற்கு, அவர் நம்ம வீட்டுக்கு ஆசிரியர்களை அறிந்து கொள்வதற்கு நீங்க வர்றோம். சர்ச்சுக்கு வந்து போதனைகள் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். நீங்க இது வரைக்கும் பிசாசு கிட்ட போதனை கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட முடியாத பிசாசு கிட்ட போய் கிளாஸ் பிசாசு உங்களுக்கு கிளாஸ் எடுத்தானா? சொல்லுங்க. இனி யாரும் கிளாஸ் போறோமா? இல்ல. ஆனா ஏற்கனவே நம்ம ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடியே ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டான். கட்டமைப்புகளை, அவன் அந்த அரண்மனைகளை, கோட்டைகளை என்ன செஞ்சான்? கட்டமைப்புல என்ன செஞ்சான்? சொல்லுங்க. அமைச்சு வச்சுட்டான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில பேர் பாருங்க, கொசு கடிச்சா வீங்கிக்கும். சில பேர் பாருங்க, சின்ன மழையில் நனைஞ்சாங்களே வந்துடும், காய்ச்சல், சளி பிடிக்கும். ஆனா சில பேர் பாருங்க, எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. எத்தனை நனைஞ்சாலும் என்ன செய்வாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் ஆகாதுங்க அப்படின்னு. இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இவளுக்கே சின்ன மழையில சளி பிடிச்சிச்சு, இவளுக்கே மழை எவ்வளவு பெஞ்சாலும் என்ன செய்யல, ஒரே மழையில ரெண்டு பேரும் நனைஞ்சாங்க. ஏன் நடக்கல? சொல்லு சாமி, என்ன நடக்கல? சர்ச்சுக்கு வந்து என்னத்தை கவனிக்கும்? வேற உலகத்துல இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன, அவங்க உலகத்துல இருக்கிறார்கள். அவங்க கோட்டைக்குள்ள, அவங்க அரண்குள்ள அவங்க உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க அரண்ல என்ன செய்யறாங்க? உலாவிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம உயர கொடுத்து கத்திட்டு இருக்கோம். கவனிங்க. ஏன் அவனுக்கு ரெண்டு பேர், அந்த ஒருத்தருக்கு பலவீனம் வருது, ஒருத்தருக்கு பலவீனம் வரல? சொல்லுங்க.
அதெல்லாம் பேசலாம் பிரதர். ஒருத்தர் சளி பிடிக்கிறது, ஒரு சளி பிடிக்கல. ஒருத்தர் மலையில இருந்து காய்ச்சல் வந்தது, ஒரு காய்ச்சல் வருது. என்ன வந்தா சளி பிடிக்காதா? ஒரு சரீரத்துக்கு எதிர்ப்பு சக்தி பொறுத்து, நோய் எதிர்ப்பு சக்தி பொறுத்து, அவனுடைய ஆரோக்கியமான ஒரு சரீரம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சரீரம் இருந்துச்சுன்னா எத்தனை மழையில் நினைஞ்சாலும் என்ன செய்யுது, அவனுக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்த ஒரு சரீரம், இம்யூனிட்டி கொஞ்சம் குறைந்த சரீரம் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஈஸியா நோய் தொற்றுகள் அதிகமா வந்துடும். ஆமே, அது ஒவ்வொருடைய சரீரத்தை பொறுத்தது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொருடைய அவனுடைய சரீர நிலைமை பொறுத்தது. சில பேர் 2 பிள்ளைகளும் ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஒரே வீட்டுல ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு பிள்ளைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், ஒரு பிள்ளைக்கு. 2 பேரும் ஒரே பிள்ளைங்க, ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க தான், ஒரே சாப்பாடு தான் டெய்லி சாப்பிடுறாங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே சூழ்நிலை தான். ஆனா அவனுடைய சரீரம் அமைப்பு வேற. கிறிஸ்தவனுக்கு இதே மாதிரிதான். அலையில சொல்லுங்க. பிசாசுடைய காரியங்கள் எத்தனை காரியம் வந்தாலும் அவங்க சரீரம் கர்த்தருக்காக உறுதியா இருக்கிறபடினால, விசுவாசம் உறுதியா இருக்கிறபடினால எத்தனை காரியம் வந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய பாதிப்பு உடனே அடுத்த நாள் செய்வாங்க, இருந்துச்சு வந்து கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. ஆனா அதே பிரச்சனை இன்னொருத்துக்கு வந்துச்சுன்னா அவன் மடங்கி விழுந்து அவனை திருப்பி அவனை கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப அவங்களுடைய தன்மை பொறுத்தது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ உலகத்திலேயே 3 வகையான மருந்து, ஒரே மருந்து 3 வகையில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஒன்று லோ அதே மருந்து லோ டோஸ் என்னன்னா, வெள்ளக்கார தொழிலாளருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லோ டோஸ் மருந்து கொடுப்பாங்க. அதே ஆப்பிரிக்காரன் பாத்தீங்கன்னா அந்த லோ டோஸ் மருந்து கொடுத்து என்ன செய்யாது, வேலையே செய்யாது அவனுக்கு. இது ஒரு மருத்துவர் சொன்ன காரியத்தை சொல்றேன். அவனுக்கு என்ன செய்யாது, வேலையை செய்யாது. ஏன்னா அவங்க இருக்கிறத எக்ஸ்ட்ரீமான காரியத்துல இருக்காங்க. அந்த அந்த இயற்கை சூழ்நிலை அவங்க சரீரம் அப்படி பழகிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் ஹை டோஸ் போட்டது என்ன செய்யும், அவனுக்கு கேட்கும். நம்ம ஈஸ்ட் அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஹை இல்லாம லோ இல்லாம கொஞ்சம் மீடியமா என்ன செய்யணும். இந்த 3 கண்டிஷன் தான் உலகத்துல இருக்கு. அலையில சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. அப்போ நானும் நீங்களும் நம்முடைய எதிர்ப்பு சக்தி தகர்ந்தது போல நானும் நீங்களும் ஆண்டவருக்காக எழும்பணும், விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் போராடணும், கொஞ்சம் எங்கெல்லாம் அரண்களை பிசாசு நமக்கு வைத்திருக்கிறானோ அதை என்ன செய்யணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கம்பேரிசன் அல்ல. கம்பேரிசன் என்னது, அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து அல்ல. தனிப்பட்ட விதத்துல நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நமக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அதே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து, பிசாசு வைத்திருக்கிற எல்லா அரண்களிலிருந்து நம்ம விடுதலாக்கி வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. இப்ப நான் பைபிள் படிச்சேன்னா, பைபிள் படிச்சுட்டு அந்த வசனத்தை போட்டு உள்ள என்ன செய்வேன், தியானிச்சுட்டே இருப்பேன். அந்த வசனம் ஓடிட்டே இருக்கும். யாரோட பேசினாலும் எங்க போனாலும் வசனம் என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். சில பிரசங்களை கேட்டோம்னா அந்த பிரசங்கத்தினுடைய அந்த 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 ஆழமான சத்தியங்கள் மனசு என்ன செய்யும், பதிகிற அளவுக்கு என்ன செய்யும், தியானிச்சு கொண்டே இருப்பேன். ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை. உட்கார்ந்து ஒரு வசனத்தையே 10 முறை 100 முறை படிச்சாதான் உள்ளேயே போகும். புரியுதா? 100 முறை படிச்சாதான் என்ன செய்யும், உள்ள போகும். சில பேர் பாருங்க, ஒரு முறை படிச்சால மனசு அந்த காரியம் மனப்பாடம் ஆயிரும். சில பேர் என்ன செய்யணும், பல முறை படிச்சாதான் மனப்பாடம் ஆகும். சில பேர் ஒரு சின்ன பாவத்துல விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாவத்துல விழுந்தாங்க என்ன செய்வாங்க, எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் மேற்கொண்டு அடுத்த காரியம் போயிட்டே இருப்பாங்க. அலையில் சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாரும் பலதரப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஏற்றபடி நாம் ஆண்டர் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லா அரண்களை நிர்மூலமாக்கி நம்ம வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
ஒரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஆமென். ஆமென் சொல்லாமா? அப்ப பிள்ளையே நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டிய வழியில எப்ப நடத்தணும்? அவன் பிள்ளையா இருக்கும்போது நடத்திடணும். முதிர் வயதானதுக்கு அப்புறம் ஏய் செய்டா, நடடா, படிடா அப்படின்னு என்ன செய்வான்? போகாம வேலையை பார்த்துட்டு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? சொல்ல புரியுதா? இப்ப விட்டுட்டீங்கன்னா எப்பவுமே திருப்ப முடியாது. என்ன சாமி இப்ப நெம்புனாத்தான் வளைய முடியும். இன்னப்புறம் பெருசாயிட்டா என்ன செய்ய முடியாது. அதனால எப்படியாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை இப்பவே என்ன செய்யுங்க. இல்லைன்னா பிசாசு அவனுடைய அரண்களை கட்டி கொண்டிருக்கிறான். எங்க? பிள்ளைகளுடைய நெஞ்சில, அவனுடைய இதயத்துல பிசாசு அரண்களை விதைத்துக் கொண்டிருக்கிறான். புரியுது சொல்றது? அவன் அரண்கள் அவன் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை உள்ள என்ன செய்யணும்? இவன் நுழைச்சிடணும். ஆமென். வசனத்தால் இதயத்தை நிரப்பிடணும். இந்த வசனத்தால் இதயத்தை நிரப்பிட்டான்னா பிசாசு அரண்கள் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, ஏற்படுத்த முடியாது. ஏன்னா வசனம் கிரியை செய்ய தொடங்கும். வசனத்தை படிக்க 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 தியானிக்க 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 நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் கற்றுக் கொண்டு வருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிள்ளையானவனு இப்பவே என்ன செய்யணும்? கரெக்டா நடத்திடணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் படிங்க. உபாகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும். உபாகம் 6 முதல் 9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்துல இருக்க கடவுது. பெற்றோரை கவனிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? கருத்தாய். முதல்ல யார்கிட்ட இருக்கணும்? வசனம் எங்க இருக்கணும்? அவங்களுடைய இதயத்தில் இருக்கணும். முதல் உன் இதயத்தில் இருக்கணும் அது. ஆமென். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறேன்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். பெற்றோர் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? நேரமே இல்லைங்க பாஸ்டர். எதுக்கு நேரம் இல்ல? வசனம் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பரலோகம் போக முடியாது. சொல்லுங்க. வசனம் இல்லாதனாலதான் பிசாசு அரண்களை இன்னும் கட்டி கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அந்த தர்க்கங்கள் வரும்போது வசனத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? பேசணும். வசனத்திற்கு பேசணும். இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனை வந்துச்சு. பிசாசு சொன்னான், வசனத்தை தான் சொன்னான். இயேசு என்ன பேசினாரு? அதே வசனத்தை வைத்து அவன் பிசாசை தோற்கடித்தார், ஜெயித்தார். அப்ப உள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். பெற்றோருக்கு வசனம் தெரியணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கிளைமேட் அப்படியே கதகதப்பா இருக்கிறதுனால கண் அப்படியே சொருகுது நிறைய பேர். ஆமென். எல்லாம் ஹீட்டர் போட்டுடலாமா? சொல்லுங்க. நீ எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் என்ன பண்றது? நாளைக்கு நின்று தூங்கணும்னா என்ன செய்வீங்க? ஒரு பாச சொன்னாரு, ஆண்டவர் மலையில ஏறி அமர்ந்துதான் பிரசங்கம் பண்ணார், உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். யூதர்கள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். அதனால நான் என்ன செய்யறேன்? உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அங்கிருந்து விசுவாசம் சொன்னாங்க, நாங்களும் படுத்துட்டே என்ன செய்யறோம்? நீ உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க என்ன செய்யறோம்? படுத்துட்டே கேட்கிறோம்.
அப்படியாவது தூங்கிட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? விழித்திருந்து கேட்கணும். இப்ப வசனம் முதல் பெற்றோருடைய இதயத்தில் இருக்கணும். ரெண்டாவது அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தாய் போதித்து கருத்தா சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் தான் வசனத்தை சொல்லி கொடுக்கணும். டீச்சர் எல்லாம் வசனம் சொல்லி தர மாட்டாங்க. ஆமென். பெற்றோர் வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். கவனமா கேட்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட ஒரு வசனத்தை என்ன செய்ய படிச்சு சொல்லுங்க, சொல்லணும். பெற்றோர் சொல்லணும். இப்ப நீங்க முதிர் வயதுல வளைக்கவே முடியாது. இள வயதா இருக்கும்போது என்ன செய்யணும்? படிங்க. ஆமா, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது, வீட்டுல உட்கார்ந்தும் போது எத்தனை பேர் பிள்ளைகளோட பெற்றோர் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஊரு கதை, வந்த கதை, போன கதை, சொல்லுங்க. அந்த கதை, இந்த கதை. வசனத்தை பேசுறீங்களா? வசனத்தை என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கும் போதும், அவன் வழியில போயிட்டு இருக்கும் போது என்ன செய்யணும்? டேய் அங்க பாடுறா, டேய் அங்க பாடுறா அப்படின்னு பேசக்கூடாது. என்ன செய்யணும்? வசனத்தை பேசணும். வழியில என்ன செய்யணும்? நடக்கும்போது. அவன் நைட்டு தூங்கும் போது பாட்டி தாத்தா கதை சொல்லும் போது, கதை சொல்றதுக்கு பதிலா வசனத்துல இருக்கிற கதைகளை, அங்க இருக்கிற சம்பவங்களை, அல்ல நடந்த உண்மை சாட்சிகளை நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். படுத்திருக்கும் போதும் எழும்பணும்னு என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை படிக்கணும். இதெல்லாம் நீங்க பிள்ளைகளுக்கு சொன்னாதான் அந்த வசனம் தான் பிசாசு அரண்களை ஏற்படுத்தக்கூடாதபடி நமக்கு உதவியாக மாறுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் அந்த அரண்கள்ல இருந்து விடுதலாக்கும். ஆமென். பிள்ளைகள் வசனத்தை என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கதை, ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தருக்கு சாதாரண சளி பிடிச்ச மழையில் நினைஞ்ச என்ன சளி பிடிச்சிருது. ஆனா ஒருத்தருக்கு என்ன இல்ல, பிள்ளைகளுக்கு இப்ப இருந்து நல்ல ஆகாரத்தை, நல்ல சத்தான வசனத்தை, சத்தான ஆகாரத்தை நல்லா விதைச்சிட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெருசாகும் போது நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்வான்? வாழுவான். பிசாசு எத்தனை காரியத்தை கொண்டு வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, பலவீனம் ஆக மாட்டான். ஆமென். அப்ப இப்ப இருந்து என்ன செய்யணும்? நல்ல ஆகாரத்தை கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஆமென். நல்ல டிவி பார்த்து வளர்க்க கூடாது. அங்க இருக்கிற எல்லா அரண்களை கொண்டு வந்து பிசாசு என்ன செய்வான்? பிள்ளைகளை பலவீனம் மாக்கிடுவான். சொல்லுங்க. உலக பிரகாரம் காரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்க கூடாது. வசனத்தை சொல்லி கொடுத்து என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்பதான் பிள்ளைகளை வளரும் போது இப்படி வளருவாங்க. நல்ல கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குரிய பலனோடு கூட என்ன செய்வாங்க? வளருவார்கள். ஆமென். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிங்க, இப்ப வாசிங்க. யோவான் 10:10. நானோ போதும். கவனிங்க எல்லாரும். இதை சொல்லி நான் முடிப்போம். அடுத்த வார தொடர்ச்சியா நம்ம போவோம். கவனிங்க. 2 விஷயத்தை நம்ம செய்யணும். ஒன்று, பிசாசை துரத்திட்டு கதவுகளை என்ன செய்யணும்? அடைக்கணும். அப்படின்னா இனிமேல் பிசாசு சொல்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அவனுக்கு வழியை உண்டாக்க கூடாது. நம்முடைய பேச்சு மூலமாகவோ, நம்முடைய செயல் மூலமாகவோ, நம்முடைய காரியங்கள் மூலமாக அவன் பிசாசு வழியை உண்டாக்க கூடாது. வழியில அடைக்கணும். 2வது, அவன் ஏற்படுத்துகிற அரண்களை நான் நிர்மூலமாக்கணும். ஏற்கனவே அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரண்களை என்ன செய்யணும்? நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வானா, நமக்கு நம்முடைய மனப்பான்மைகளை, நம்ம உள்ள விசுவாசங்களை அவன் அழிப்பான். ஆமென். அப்ப விசுவாசத்தை எப்படி அழிப்பான் அப்படின்னா, அவன் ஏற்படுத்தி இருக்கிற அரண்கள் மூலமாக கர்த்தருக்காக செயல்படக்கூடாதபடி நமக்குள்ளாக எண்ணங்களை கொண்டு வந்து, மனப்பான்மைகளை கொண்டு வந்து பிசாசு என்ன செய்வான்? நம்ம வாழ்க்கையில மோசங்களை கொண்டு வருவான். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறார்? பிசாசு ஏற்படுத்தி வைத்த அரண்களை இயேசு கிறிஸ்து எப்படி நிர்மூலமாக்குறார்னா, சத்தியத்தினாலே நிர்மூலமாக்குகிறார். எதனால நிர்மூலமாக்குறாரு? சத்தியத்தினாலே நிர்மூலமாக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க.
பிசாசு எப்படி அந்த அரண்களை கொண்டு வந்தான் அப்படின்னா, அவன் திருடுகிறது மூலமா கொண்டு வந்தான், அவன் கொள்ளுகிறது மூலமா கொண்டு வந்தான், அவன் அழிக்கிறது மூலமா கொண்டு வந்தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வந்து என் சந்தோஷத்தை திருடிட்டான். எல்லாரும் வியாதி உள்ள வந்த உடனே, பலவீன உள்ள வந்த உடனே, இந்த பலவீன இந்த வியாதி என்னால ஜெயிக்கவே முடியாது, எனக்கு விடுதலையே ஆகாது, நான் நடக்கவே நடக்காது, இப்படி ஆகவே ஆகாது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வியாதியில் இருக்க 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 அவன் மனதுல ஒரு பெரிய ஒரு அரண்னை என்ன செய்யறான், கட்டிக்கொண்டே இருக்கிறான். கடைசியில முடிவு வந்துருவான், இந்த வியாதி என்னால என்ன செய்ய முடியாது, கடனை வாங்க வச்சிருவான். கடன் வாங்கிட்டு கடனை அடைக்கிறதுக்கு நிறைய பிரயாசப்படுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி முயற்சி பண்ணிட்டே இருப்போம். கடைசியில நமக்கு ஒரு எண்ணம் பில்ட் ஆயிரும், என்ன கட்டம் வச்சிருவோம், என்னன்னா நம்மளால கடனை அடைச்சு வெளியே வரவே முடியாது, நம்மளால மேல வரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லைகளை குறித்து அவன் என்ன செய்வான், நம்ம அதுக்குள்ள என்ன செய்வான், நம்மளை வச்சிருவான். இரண்டாவது, அவன் கொள்ளுகிறவன். நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை, பகைகளை ஏற்படுத்தி கொன்று 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 நமக்கு என்ன செய்வானா, நிறைய எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து அரண்களாக வச்சிருக்கான். ஆமென். நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களையும் அழித்து அழித்து அழிச்சு 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 அதன் மூலமாக நிறைய காரியங்களை நம்ம மனசுக்குள்ள என்ன, இவன் வந்து என்ன செய்யறான், அவன் கொள்ளுகிறது மூலமாக, திருடுகிறது மூலமாக, அழிக்கிறது மூலமாக அவன் ஏற்கனவே நமக்குள்ளாக அரண்களை என்ன செய்யலாம், கட்டி வச்சிருக்கான். இப்ப அவன் கட்டி வைத்த அரண்களை எப்படி நிர்மூலமாக்குறது அப்படின்னா, உண்மை மூலமாக, சத்தியத்தின் மூலமாக அந்த அரண்களை என்ன செய்யணும், நிர்மூலமாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சத்தியம் தான் நம்மை நிர்மூலமாக்க உதவி செய்கிறது. ஆமென். நம்ம போன வாரம் ஒரு கதை சொன்னேன். கர்த்தர் சுகமாக்குறதுக்கு அப்புறம் வியாதி வந்தது உண்மைதான், அந்த வலிப்பு நோய் வந்தது உண்மைதான், வந்துச்சு அந்த பெண்ணுக்கு. வந்தாலும் இப்ப அந்த எண்ணம் திருப்பி அந்த என்ன செய்யுது, பழைய அரண்கள் போராடுது பாருங்க. இல்ல இல்ல அவனுக்கு சுகம் கொடுக்கல, ஆனா சுகம் கொடுக்கல, அவனுக்கு அவ்வளவுதான், நீ இனிமேல் அப்படிதான் இருக்க போற. இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தது உண்மை, அதான் சத்தியம். அந்த சத்தியம் என்ன செய்யணும், போராடணும். அந்த பொய்க்கு விரோதமாக என்ன செய்யணும், போராடணும். சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அரண்களுக்கு விரோதம் என்ன செய்யணும், போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் உங்களை எப்பொழுது ரட்சித்தாரோ அப்பொழுது எல்லா உலக பிரகாரமான எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்தார். இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி, அதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா, பாவத்துக்கு உட்பட்டவர்களாக, உலகத்துக்கு உட்பட்டவர்களாக, கவனிங்க எல்லாரும், உலகத்துக்கு உட்பட்டவர்களாக, உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் உட்பட்டவர்களாக, கீழ்பட்டவர்களாக இருந்தோம். ஆமென் சொல்லாமா? இப்ப ஆண்டவர் நம்ம விடுதலையாக்கணும்னு பாவத்திலிருந்து மட்டும் நம்ம விடுதலையாக்கல. கவனிங்க, ஆண்டவர் விடுதலையாக்கிறதுக்கு முன்னாடி பிசாசின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், உலகத்தின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், உலகத்தின் ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் விடுதலையாக்கும் போது பாவத்திலிருந்து மட்டும் நம்ம வெளியே கொண்டு வரல, உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். திருப்பி சொல்றேன், நம்ம உலகத்தின் ராஜ்யத்தில் இல்ல போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், நாம் ஒருவேளை இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தாலும் நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். எதிர புரியுது சொல்றது? அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்திய ராஜ்யத்தின் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தோம். புரியுதா சொல்றது? பிசாசின் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தோம். இப்ப ஆண்டவர் நம்ம அந்த அரசுல இருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்துட்டார்.
அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த இதுக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த இந்த உலகத்தின் அரசாங்கம் கொடுக்கிற சலுகையை அனுபவித்துக் கொண்டு அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதனுடைய காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்போ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வந்தோடனே பரலோகத்தில் நம்ம அனுப்பப்படுகிற ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்று அனுபவிக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பிரஜைகளாக நம்ம மாற்றி விட்டோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமலையில சொல்லுங்க. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் யாரை சார்ந்திருக்கல? உலகத்தின் ராஜ்யத்தை என்ன செய்யல? சார்ந்திருக்கல. உலகத்தினுடைய சிஸ்டத்தை சார்ந்திருக்கவில்லை. உலகத்துடைய கோட்பாடுகளை சார்ந்திருக்கவில்லை. உலகத்துடைய வழிபாடுகள் வழிமுறைகளை நாம் என்ன செய்ய சார்ந்திருக்கவில்லை. நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் சொல்லுங்க? உலகத்துல பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் பரலோகத்தில் நின்று போஷிக்க வல்லவர். ஆமென். உலகத்தில் எத்தனை சலுகை நமக்கு மறுக்கப்பட்டாலும் பரலோகத்தில் கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா மாறிட்டோம். ஆமென். இந்த உண்மை இன்னும் நம்ம மனசுல இருக்கிற அரண்களுக்கு புரியல. இந்த சத்தியம் இன்னும் நடைமுறை வாழ்க்கையில இன்னும் நம்ம விசுவாசத்துல என்ன செய்யல, கொண்டு வரல. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னும் தரித்திரங்க, இன்னும் பிரச்சனைங்க, இன்னும் போராட்டங்க. ஏன்னா அந்த மனசு ஏற்கனவே அரண் கோட்டை மாதிரி இருக்கு. என்னென்ன கோட்டமா இருக்கு? நீ அடிமைத்தனம் தான், நீ 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 இந்த கடனுக்கு அடிமைதான், இன்னொரு நாள் மேல வர முடியாது, உன்னால போஷிக்கப்பட முடியாது, உன்னால் விருத்தியாக முடியாது என்று சொல்லி பிசாசு என்ன செய்யற? இன்னும் பேசிக்கொண்டு எதை பார்த்து பேசுறான்? நம்ம சூழ்நிலையை பார்த்து 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 நம்ம பேச வைத்துக் கொண்டு அதை நம்ம வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆமென். ஆனா நானும் நீங்கள் சொல்லணும், ஆண்ட சொல்றாரு, எப்ப என்னப்பா நான் தான் உன்னை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன்ல, நீ என்னோட கூட உட்கார வச்சிருக்கிறனால, என்னோட கூட அமர பண்ணி இருக்கிறனால, நீ கீழானவளை ஏன் பாக்குற? நீ மேலானவளை பார்க்க வேண்டியதானே? நீ ஏன் நீ கீழான பார்த்துட்டு இருக்கிற? அப்ப கீழான பார்க்க பண்ணது என்ன? அது அரண்கள், அது பிசாசின் எண்ணங்கள். இப்ப கீழான என்ன செய்யாத, பார்க்காத, கீழானவற்றை பேசாத. நீ பேச வேண்டியதுல உயர்ந்த ஸ்தானம். ஆமென் சொல்லுங்க. நம்ம வேறு பிரித்த வாழ்க்கையை கத்து வாழ வச்சுட்டார. இன்னும் அவங்களை போல ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிற? அவங்களை போல ஏன் என்ன எண்ணங்களை கொண்டு இருக்கிற? அவங்களை போல ஏன் சுவாபத்தை கொண்டு இருக்கிற? நீ வேற மாதிரி வாழணும்ல. சொல்லுங்க, நான் சொல்ல எத்தனை புரியுது? அப்ப இந்த இதான் சத்தியம், இதான் சத்தியம். ஆனா சரீர பிரகாரம் ஒருவேளை இன்னும் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சரீர பிரகாரம் இன்னும் அந்த இந்திய அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆவி உலகத்துல இல்ல. என்னோட ஆவி உலக பிரகாரமான பழைய வாழ்க்கையில் இல்ல. இன்னும் இந்த என்னோட ஆவி பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது. என்னுடைய ஆவி இந்த வசனத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒருவன் ஒரு கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் அவனுக்கு இன்னும் ஆக்கினி தீர்ப்பே இல்லையே. அவன் இயேசு கீழ்பட்டவன் வந்துட்டான்னா அவனை பிசாசு என்ன செய்ய முடியும்? தொடவே முடியாது. அப்ப இன்னும் நம்ம என்ன செய்யல, மனதளவுல இன்னும் என்ன செய்யல, அந்த ராஜ்யத்துக்கு இன்னும் வரல. வந்துட்டப்பா சொல்லுங்க, வந்துட்டீங்களா? சொல்லுங்க, வந்துட்டீங்களா? இன்னும் பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, வசனம் கேட்கிறீங்க. ஏன்னா என்ன மனப்பான்மையில நம்முடைய மனப்பான்மை, இந்த மனப்பான்மையில என்ன இருக்கிறோம்? இன்னும் யானைய என்ன செய்வாங்களா? யானை இருக்குல்ல, யானை என்ன செய்வாங்க? குட்டில இருந்து பழகும் போது காலில் சங்கிலி கட்டி ஒரு பெரிய மரத்துல கட்டி வச்சிருவாங்க. மரத்துல அந்த யானை என்ன செய்யணும்? அந்த சங்கிலிக்கு ஒரு 10 அடி தான் அந்த சங்கிலி இருக்கும். அந்த 10 அடி தூரம் வரைக்கும் யானை போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி போக முடியாது. கவனிங்க, இது பழக்கி 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 பழகி இந்த யானைக்கு என்ன மனசை பதிஞ்சுன்னா, என்னால 10 அடி தாண்டி என்ன செய்யாது? போக முடியாது. ஏன்னா என்னோட கால் என்ன செய்யுது? கட்டப்பட்டிருக்கு. அப்படியே மனசு பதிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வார்னா, சில வருஷம் கழிச்சு அந்த பாகன் என்ன செய்வான்னா, அந்த யானையுடைய சங்கிலிய அவுத்துருவான். அவுத்துட்டு சாதாரண நூலை போட்டு கட்டிடுவான். என்னங்க? சாதாரண நூலை போட்டு கட்டிடுவான். கேட்பாங்க, என்னப்பா நூலை போட்டு கட்டுட்ட? சங்கிலி போட்டு கட்டினாலே அத்துட்டு போற ஒரு விலங்குகள் அல்லவா, இந்த வெறும் நூல் தான். இல்ல அது பார் போகாது. அதே மாதிரி அது என்ன செய்யுது? அந்த யானை அந்த 10 அடி தாண்டி போகல. ஏன்னா அந்த மனசுல என்ன பதிஞ்சு, நான் இன்னும் கட்டப்பட்டிருக்கிறேன்,
இன்னும் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த 10 அடி தாண்டி என்ன சொல்லி என்னால போக முடியாது, போக முடியாது, போக முடியாது. பிசாசு அப்படிதான் உங்களை எல்லாரோட இருத்து கட்டி வச்சிருக்கான். நீ மேல வர மாட்ட, நீ ஆக மாட்ட, ஏன்னா நீ இங்கதான் இருக்கிற, இன்னும் எங்கேயில இருக்கிற, இன்னும் என்ன பிரச்சனை என் கண்ட்ரோல் தான் இருக்கிற அப்படின்னு யார் வச்சிருக்கான்? பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே நம்மை ஐஸ்வர்யனாக மாத்திட்டாரு. ஏற்கனவே தழும்புனால சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஏற்கனவே ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. அவர் தரித்திரான உண்மைன்னா நான் என்ன ஆகணும் சொல்லுங்க? ஐஸ்வர்யன் ஆகணும். அப்புறம் ஐஸ்வர்யன் ஆகல இன்னும் நான் தரித்திரா இருக்கேன்னா அவர் தரித்திரா மாறுறதுக்கு என்ன இல்ல அர்த்தமே இல்ல. அப்ப இன்னும் ஏன் நான் தரித்திரா வாழ்றேன்? இன்னும் என்னுடைய மனதுல இன்னும் அரண்கள் நிர்மூலமாகல, இன்னும் பல எண்ணத்துல அடிமத்தம் சிக்கிட்டு இருக்கிறேன். நான் சிக்கிட்டு இருக்கிறேன். அரண்களுக்குள்ள என்ன செய்யறேன்? வெளியே வர முடியல, வெளியே வர முடியல, இன்னும் சிக்கிட்டு இருக்கிறேன். எப்பா உனக்கு சங்கிலி அவுத்தாச்சுப்பா, சங்கிலி கட்ட அவுத்தாச்சு, நீ போ, சுதந்திரமா போ. ஆனா என்ன செய்யல, அது அவ்வளவு பெரிய விலங்குங்க, அவ்வளவு பெரிய வல்லமை படைத்தது, மரத்தை வேரோட புடுங்க வல்லமை படைத்தது. ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஒரு குட்டி போட்ட பூனை போல அந்த பாகன் கையில் என்ன செய்யுது? இது வருது, அப்படியே வருது பாருங்க. படுனா படுக்குது. சொல்லுங்க. அவன் அப்படி பழக்கி வைத்திருக்கிறான். அவன் மனசுல அப்படியே எண்ணத்தை புகுத்தி வைத்திருக்கிறான். நீ பிசாசு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். உட்காரு, நாள் முடியாது, உட்காரு, நாளை ஜெபிக்கல முடியாது, உட்காரு, நாளை என்ன சொல்லி போராடவே முடியாது, அப்படி என்ன செய்யறான்? நம்மை ஒரு பொம்மை போல மாத்தி வச்சிருக்கான். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் அப்படிப்பட்ட காரியமா தான் பிசாசு கையில் இருக்கு. ஆமே. நம்ம விடுதலை என்ன பிரயோஜனம்? இன்னும் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எண்ணங்கள் இன்னும் அடிமைத்தான இருக்கிறோம். இன்னும் அவன் அரண்களை நமக்குள்ள வைத்து இன்னும் நம்ம அடிமைப்படுத்தான இருக்கிறான். ஆமே. நீங்க நம்ம எழும்பணும். ஆமே. பிசாசு கொண்டு வர எல்லா தர்க்கங்களையும், தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் மேட்டிமைகளையும் நம்ம தகர்க்கணும். ஆமென். அப்படிப்பட்ட போர் ஆயுதங்களை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ச்சியா அடுத்த வாரம் பார்ப்போம். நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார்.